சிம்பிள். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கணும், ஆசீர்வாதத்துக்காக உபாசம் பண்ணணும், இது கிடையவே கிடையாது. இந்த வெண்டைக்காய் தொழிலுங்க கிடையாது. ஈஸி. என்ன தெரியுமா? என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்திடுவேன். என்னை கனப்படுத்துகிறவனை சேரில் இருக்கிறக்கா பைபிள் இருக்குதா? எங்கே இருக்குது? கீழே இருக்குதா? அந்த அக்கா எங்கே இருக்கு? நீங்கள் சர்ச்சுக்கு வர ஆள் தானே, சர்ச் விசுவாசி தானே. பழைய ஏற்பாடு எங்கே இருக்கு? புதிய ஏற்பாடை கொண்டு வந்துருக்கிய பாஸ்டர். இனி ஓப்பனாகவே பேசிடுங்க பாஸ்டர். ஆத்துமாக்களை கூட்டி தான் எழுப்புதல் வரும், கிடையவே கிடையாது. கிதியோன் 3000 பேரை கூட்டான் பாஸ்டர், ஆண்டவர் 350 பேர் போதுனார். சர்ச்சு நிறைஞ்சு தான் எழுப்புதல் வரும், இது கிடையவே கிடையாது. சர்ச்சுக்கு வரணும், பயத்தோடு பக்தியோடு வரணும். முக்காடு போட்டால் சர்ச்சுக்கு வரணும். சின்ன பிள்ளைங்களை ஷால் போட்டு வர வைக்கணும். பைபிள் கொண்டு வந்தால் சர்ச்சுக்குள்ளே வரணும். அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். நான் எந்த சர்ச்சுக்கு போனாலும் நீங்கள் அடுத்த முறை பிரசங்கம் பண்ண கூப்பிடக்கூடாது, நான் பிரசங்கமே பண்ணுவேன். நான் உங்கள் இருதயத்தை நான் ஆற்ற வரலை. இந்த இடத்துல ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்கிறார். நான் இவருடைய ஏன் அழுகிறாருன்னு சொல்ல வந்திருக்கேன். ஏன் ஆண்டவர் இங்கே அழுதுட்டு இருக்கிறாருன்னு சொல்ல வந்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கு கொடுக்கும் போது சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இவனுங்க எல்லாத்தையும் வரிசையாக உட்காரவை. அப்போது நம்முடைய ஆண்டவர் கையிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்க. த டிசிப்ளின். சர்ச்சுக்கு வரணும், பைபிள் கொண்டு தான் வரணும். சர்ச்சுக்கு வரணும், முக்காடு போடணும். சர்ச்சு 7 மணிக்குனா 6:30க்குனா அந்த டைமில் கரெக்டாக நீ எல்லாமே ஒரு சில ஒழுக்கத்தை பரலோகம் நியமித்து வைத்திருக்கிறது. ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். சொல்லுங்க, மெதுவாக சொல்லுங்க, ஃபேன் விழுந்துரும். ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். இந்த ஒழுக்கத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாக இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்போது வாலிப பிள்ளைகளுக்கு பைபிள் கொடுத்து விட்டீங்கன்னா ஒரு நோட்டு கொடுத்து விடுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு பைபிள் கொடுத்து விட்டீங்கன்னா ஒரு நோட்டு கொடுத்து விடுங்க. ஸ்கூலில் டீச்சர் என்ன சொன்னாலும் எழுதுன்னு சொல்கிற நாம சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொன்னாலும் எழுதுன்னு சொல்லி கொடுக்குறோமா? இல்லை, சொல்லி கொடுக்கறது இல்லை. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிங்களேன். எனக்கெல்லாம் ஒரு சில பிரசங்கங்கள் மனப்பாடம் ஆகணும், ஒரு சில வசனங்கள் மனப்பாடம் ஆகணும்னா நான் என் டேபிளில் எழுதுவேன், அல்லது என் டைரி எடுத்து என் டைரியில் எழுத ஆரம்பிச்சிடுவேன். எழுதும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா மனசுக்குள்ளே பதியுது. பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க. சர்ச்சில் சும்மா கூட்டு உட்கார வைக்காதீங்க. வெளியே போனால் காலை உடைங்க, வெளியே போனால் மூஞ்சில் 2 குத்துங்க. சோவாரை அழைச்சிட்டு வரீங்க. எத்தனை பேருக்கு கர்த்தர் பிள்ளை கொடுக்கல தெரியுமா? இன்னும் நீங்க கேட்காமையே பிள்ளையை கொடுத்துருக்கிற. அப்ப சரியா வளர்க்கணும். சேட்டை பண்ண பலாரும் வைங்க, அடிச்சு பிள்ளை செத்தே போவாது. அப்படி செத்து போனா சவப்பட்டி நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன். பிள்ளைய வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும் சிஸ்டர். நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கொடுத்த பிள்ளைய பரிசுத்தமா வளர்க்கணும், ராஜ்யத்திற்கு நேரம் வளர்க்கணும். உங்களுக்கு தெரியுமா? நான் என் பிள்ளை எப்படியே போயிட்டு நான் எப்படி ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க வா சோவாரிட்டு வருவேன், இப்படிலாம் கிடையாது. கொடுத்த பிள்ளைய ராஜ்யத்திற்கு நேரம் வளர்க்கணும். மண்டையில கொட்டணும். பிள்ளை அப்படி செத்தே போவாது. தயவு செஞ்சு ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுங்க. ஆலயத்தில் பரலோகத்தை உண்டாக்கின தேவனுடைய வாசஸ்தலம்னு கற்றுக் கொடுங்க. இந்த காலத்தில் ஒருத்தரும் இப்படி சொல்லி கொடுக்க மாட்டான். ஏதாவது பிரசங்கி இப்படி பிரசங்கம் பண்ண பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஊழியம் செய்யல, தான் வயிற்றுக்கு ஊழியம் செய்யறான். சோத்துக்கு காசு கிடைக்காம போயிருந்து. புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு வந்தால் பரிசுத்தம், சர்ச்சுக்கு வந்தால் முக்காடு போடணும், சர்ச்சுக்கு வந்து அந்த டவுசர் கியூசர் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி மண்டை கோளாறுமே மண்டையை வெட்டிக்கிட்டு வரக்கூடாது. பரிசுத்தமான ஸ்தலம். இங்கே கர்த்தர் உண்டு, இங்கே கர்த்தருடைய சேனைகள் உண்டு, இங்கே அவருடைய வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் எழுதி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை என்ன பண்ணணுமா? சேவிக்கணுமா? அப்படி இல்லை என்ன பண்ணக்கூடாது? சேவிக்கக்கூடாது. பயமும் இல்லை பக்தியும் இல்லைன்னா சேவிக்கக்கூடாது. எங்கேயாவது மொட்டை அடிச்சு போயிடலாம். அதனால கவனிங்க, எழுப்புதல்னா கூட்டம் சேர்றதான் எழுப்புதல் நினைக்காதீங்க.
ஆண்டவருக்கு கூட்டம் தேவையில்லை. ஆமீன் சொல்லுங்க. கிதியோன் சீனை போடுற 3000 பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற எல்லாத்தையும் அடிச்சு துரத்துற 350 பேர் எனக்கு போதுங்கிறார். கூட்டத்தை வச்சு ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் ஒரு சர்ச்சை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும். என்ன பலன் இருந்தும்? கொஞ்ச பலன் இருந்தும். உலகத்தில் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கறது எங்களுக்கு நிறைய பலன் வேணும். நீங்க சத்துருடைய இருதயத்தில் வச்சுட்டான் இல்லையா, நாங்கள் நிறைய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்ற உனக்கு கொஞ்சம் இருந்தா போதும். அதான் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உனக்கு என்ன இருக்குதோ அதோட போ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஊழியத்துக்கு வரும்போது என்கிட்ட என்ன இருந்ததோ அதோட தான் வந்தேன். அதோட தான் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அவர் ஏதோ எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு ஏதோ ஸ்க்ரூ டிரைவர் போட்டு திருக்கி விடுற தேவனை இருக்கிறத வச்சே பயன்படுத்துவார். அதனால இன்னைக்கு நிறைய சர்ச்சில் உபதேசம் மாறி போக காரணம் என்ன தெரியுமா? இப்படி பேசினா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இப்படி இருந்தாலும் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, தசம பாகம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு நிறைய சர்ச்சில் ஆண்டவரே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், சர்ச்சு பெருசு, கூட்டம் பெருசு, ஸ்பீக்கர்லாம் விலை மதிக்கமற்ற ஸ்பீக்கர், பயங்கரமான கூட்டம், நல்ல ஏசி சர்ச். ஆனால் அங்கே ஆண்டவருக்கு வேலையே இல்லை. ஆண்டவர் செருப்பு போடுற இடத்த நிப்பாட்டி இருக்கிறாங்க. கவனிங்க சிஸ்டர், ஒரு தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது நான் அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்தோடனே நான் என் கண்களை பார்த்தது, ஆண்டவர் அழுகிறார். ஆண்டவர் நம்மை கண்டு அழுகிறார். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை பார்த்தா, ஊழியத்தை ஆரம்பித்த வருஷத்தை பார்த்தா, இன்னைக்கு உலகத்தை கலக்கிட்டு இருக்கணும்.